ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கத்துக்கும் இன்றைக்கி நம்ம கடை கிரேவி பார்க்க போகிறோம். கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டு மிளகாய்த்தூள் மட்டும் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு பரட்டி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் போட்டால் நல்லா ரெட் கலர் வந்துடும் மிளகாய்த்தூள் போடுறதுனால. நல்லா நம்ம வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறமா பட்டர் அதே கடாயில் எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் பட்டர் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் 1/2 போட்டு, ஜீரகத்தூள் 1/2 போட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அடிக்கடி நம்ம செஃப்னு ஒரு நினப்பு வந்துடும். அதனால் அப்படி இப்படி பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. அப்புறம் தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்த காடையை அதில் போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், செம்மையான சூப்பரான டேஸ்டியான கடை கிரேவி ரெடி. இதை தோசைக்கு நீங்கள் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.